அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒடிசா மாநிலத்தில் அண்மையில் வெளியிடப்பட்ட 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்தில் ஐஸ்வர்யா ராயின் பாலிவுட் பாடல் ஒன்றின் வரிகள் இடம்பெற்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பாடப்புத்தகத்தில் சல்மான் கான் மற்றும் ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் 1999ஆம் ஆண்டு வெளியான ஹம் தில் தே சுகே சனம் என்ற திரைப்படத்தின் பிரபல பாடலான நிம்பூடா நிம்பூடா பாடலின் வரிகள் அச்சிடப்பட்டுள்ளன. இந்த பாடலில் ஐஸ்வர்யா ராய் நடனமாடியிருப்பார். தற்போது அந்த பாடப்புத்தகம் தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. பாட புத்தகங்கள் தயாரிக்கப்படும் போது பலகட்ட ஆய்வுகள், பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி எப்படி இத்தகைய பெரிய தவறு நடந்தது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பாட புத்தகங்களை தயாரிப்பதில் கூடுதல் பொறுப்புணர்வும் கவனமும் தேவை என்பதை வலியுறுத்துகின்றனர். சிலர் இது அச்சுப்பிழை அல்லது பதிப்பு தவறு காரணமாக இருக்கலாம் என கருதுகின்றனர். மாணவர்களின் அப்பாவியான வயதில் பாட புத்தகத்தில் திரைப்பட பாடல்கள் இடம்பெறுவது பொருத்தமற்றது என விமர்சனம் எழுந்துள்ளது. மும்பை வடக்கு மத்திய தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் மும்பை காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வர்ஷா ஏக்நாத் கெய்க்வாட் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த சம்பவத்துக்கு கடுமையான விமர்சனம் தெரிவித்துள்ளார். அதில் தேர்வுக்கு படிக்காத மாணவர் ஒருவர் விடைத்தாளில் ஷோலே திரைப்படத்தின் கதையை எழுதியது குறித்த பிரபலமான நகைச்சுவை நினைவுக்கு வருகிறது. அதைத்தான் பாடத்திட்டத்தை வடிவமைப்பவர்கள் தற்போது செய்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார். அச்சிடும்போது தவறு நடந்துவிட்டதாகவும் பாட புத்தகங்கள் திருத்தப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த சம்பவம் ஒடிசா மாநிலத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.